ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஹை ப்ரோட்டீன் உள்ளது. இது இட்டாலியன் டிஷ்ஷு ஃப்ரிட்டாட்டா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் 2 கப்பு, அதை அப்படியே கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதை தோல் உரித்து 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். ஜூக்கினி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் விட்டமின் ஏயும் சியும் இருக்குது. பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அப்படியே தோலை சீவி ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், ரவுண்டாக கட் பண்ணி. ப்ரோக்கலி இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை 6 எடுத்திருக்கேன். முட்டையை அப்படியே அடித்து வச்சுக்கலாம். சீஸ் தேவையான அளவுக்கு துருவிக்கிங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்கும் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிறேன், கொத்தமல்லியும் இந்த பச்சை மிளகாவையுமே. ஸ்பினாச் எடுத்துக்கிறேன். அலசிட்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இல்லையா, அதுக்காக ஸ்பினாச் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூமு, அதை அப்படியே போட்டு நல்லா வதக்குங்க. சும்மா இந்த இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், அப்படியே லைட்டாக வதக்கி கொடுங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுங்க. அடுத்தது ப்ரோக்கலி போட்டுக்குங்க, ஜூக்கினி போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்பினாச்சுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இது. இப்போ பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையுமே நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறணும். அப்படியே ரொம்ப வதங்காமல் இருக்கக்கூடாது. எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு பெப்பரும் உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை நம்ம அவனில் தான் செய்ய போகிறோம். இப்போ அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வதக்கினதை வேறு டிஷ்ஷில் மாற்ற போகிறோம். இந்த பாருங்கள், ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் தேங்காய் எண்ணெய் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக அப்படியே அந்த பேனில் தடவிக்கிங்க. அந்த பேன் அவனில் வைக்க முடியுமா என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரம் இந்த பாருங்கள், நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த பேனில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 6 முட்டைங்களை உடச்சி ஊற்றிக்கிங்க. நல்லா அடிச்சுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க காய்கறியில் அப்படியே மேலே அப்படியே ஊற்ற வேண்டியது தான். அந்த பாருங்கள், அப்படியே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸா மாதிரியே இருக்கும். இதை முடிச்சுட்டு பார்க்கும்போது இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ அப்படியே நல்லா எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, ஊற்றிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது காட்டுறதுக்காக பெரிய பீஸ் இருக்குது. நான் இவ்வளவும் போட மாட்டேன். கொஞ்சமாக அப்படியே துருவி மேலே சேர்த்துக்கலாம். எல்லாம் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மெலிசா, அதை அது மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது. அந்த பாருங்கள், அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த சீஸ்க்கு மேலே அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த பேனை தூக்கி அப்படியே அவனில் வைக்க வேண்டியதான். 180 டிகிரியில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே நம்ம பேக் பண்ண வேண்டியதான். இந்த பாருங்கள், நல்லா பேக் ஆனோன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸா மாதிரியே இருக்கும். இது எக்கு எல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான் இது. இதை பாருங்கள், எவ்வளோ அப்படியே பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி பீசஸாக சாப்பிட்லாம். 2 பீஸ் வரைக்கும் சாப்பிட்லாம். இது ஒரு ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். இதே அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம சேனல் 3K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமும் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.